பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேடி வந்த ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்போ வேதத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல முழுவதுமாக நீங்க படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அநேக தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பிரசங்கம் செய்கிறார். அதை எல்லாம் கேட்கிறார்கள். அங்க 5 அப்பம் 2 மீனை கொண்டு உணவு இல்லாததுனால, குறைவுபடுகிறதுனால ஜனங்களை போஷிக்கிறார். எல்லாமே பண்றாரு. முடித்த உடனே அவருக்கு டயர்ட் ஆயிடுது. கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறபடினால் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி இங்கிருந்து படகுகளை ஓட்டிக்கொண்டு அக்கறைக்கு போய் அந்த இடத்துல ஒரு மலையின் மேலே ஏறி உட்காராங்க. ஆனா அவங்க போய் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அவங்க ஏறெடுத்து பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அவரால் பார்க்க முடியுது. இது எங்க போட்டிருக்குன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க படித்து பாருங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வருகிறேன் அப்படின்றா, அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதிய ஏற்பாடு விஷயத்திலும் சரி பழைய ஏற்பாடு விஷயத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எங்க போய் ஒரு மலை பிரசங்கத்துக்கு போன இடத்தையும் அவரை தேடி வந்து பிரசங்கத்தை உட்காந்து கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு மலையின் மேல் ஏறி உட்காரும் போது அவருடைய பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ணும்போது, அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் அவரை தேடி தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை உற்சாகமா கேட்டாங்க. ஆனா அவங்க மேல மனதுருக்கம் வைத்து தனக்கு டயர்டா இருக்குதுன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு பிரசங்கித்து உணவுகளை கொடுத்து பராமரித்து மறுபடியும் சுகபத்திரமா அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நம்ம இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு வார்த்தையானவர், அதாவது இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் உங்களை தேடி பல வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க அவரை கிட்ட வராம, நெருங்காம, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம அலட்சியம் பண்ணுவது மட்டுமல்லாமல் தூரமாயும் விலகி போகிறீர்கள். எத்தனை விதங்கள்ல உங்களை தேடி வருது. ட்ராக்ஸ் மூலமா வருது, டிவி மூலமா வருது, செல்போன் மூலமா வருது, நிறைய ஊழியக்காரர்கள் மூலமா வருது, நிறைய விதமான சுவிசேஷங்கள் மூலமா வருது, பாடல் மூலமா வருது, இப்படி பிரசங்கத்தின் மூலமா உங்களை தேடி பல வார்த்தைகள் வருது. உங்களோட எதையோ பேச வேண்டும், உங்களை எதையோ எச்சரிக்க வேண்டும், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும், விவரமாய் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று தேவனுக்கு சில ஆசைகள் உண்டு. ஆனா உங்களை தேடி தேடி வந்து உங்களிடத்துல நீ இப்படி நடந்து கொண்டால் எனக்கு பிரியம், நீ இப்படி இருந்தா எனக்கு பிரியம், நீ இப்படி ஜெபித்தால் எனக்கு பிரியமா இருப்பேன், இப்படி நடந்து கொண்டால் நான் ஆசையா உன்னோடு கூட தங்கி இருப்பேன் சொல்லி சொல்வதற்காக உங்களை கிட்டி நெருங்கி நெருங்கி சில வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் வருகிறார். இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டா எடுத்துக்கோங்க, பேஸ்புக், எல்லா இடத்துலையுமே எல்லா வழிகளிலுமே சுவிசேஷம் இன்றைக்கு ஜனங்களுக்கு நேர தேடி வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க, என்னதான் கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது கர்த்தர் என்னோட ஏதாவது பேச விரும்புகிறாரா, நான் கேட்கட்டும் என்று ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கேட்கறது அல்லாம அவங்க என்ன பண்றாங்க, என்னத்தை சொல்லிட்டு போறாங்க, சொன்ன வார்த்தையை தானே சொல்லிட்டு போறாங்க என்று சொல்லி என்ன பண்றாங்க, அதை அப்படியே அலட்சியப்படுத்தி அதை தள்ளி விட்டுட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் குள்ள போயிடுறாங்க. இந்த தெய்வமும் நம்மளை தேடி வந்து ஆசீர்வதிப்பது கிடையாது. எந்த தெய்வமும் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவது கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தேடி தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உன்னத பாட்டு புஸ்தகத்துல நீங்க பாருங்க, அந்த ஸ்திரீ போய் தன்னுடைய படுக்கையில படுத்துக்கொண்ட போது கூட இரவு முழுவதும் காத்துட்டு இருக்கிறார். கதவை தரமா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், என்னுடைய தலையெல்லாம் பனினால நனையுது, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. காத்து பார்த்துட்டு போயிடுறாரு. பாருங்க, இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க இடத்துல நிக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை வாழ வைக்கணும், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும், உங்களோடு கூட சஞ்சரிக்கணும், உங்களோடு கூட அவருடைய வார்த்தைகளே நீங்க பேசணும், உறவாடணும், சந்தோஷமா இருக்கணும். உங்களை தேடி தேடி வராரு. நீங்க தூர விலகி போகிறீர்கள். தேடி வாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.